ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்கள் இதை சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். இதை எப்படி சேர்ந்து பார்க்கலாம். செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியெலாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது அப்படியே கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு அரைச்சிருந்துருக்கணும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்கு இதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி. இதை தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சிருந்துருக்கணும். இப்போ இதே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற சுண்டலோடையே சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசை நறுக்கி சேர்த்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை மாவு இதோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது மாதிரி நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சாட் மசாலா சேர்க்கறதுனால சேர்க்கலாம். சாட் மசாலா எடுத்திங்கன்னா அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு பிரித்து எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக தட்டி இருந்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வேகும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ இதை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம திருப்பி விடலாம். இன்னொரு சைடு திருப்பிட்டு இன்னும் 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு டைம் கொடுத்து பொரிச்சு எடுத்தோம்னா தான் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திரும்பவும் இதை திருப்பி விடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் 2 தடவை திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கணும். இப்போ இதை வெளியில் எடுத்துக்கோங்க. இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2, 3 அந்த மாதிரி அதிகமாக ஒரே நேரத்தில் சேர்த்து பொரிக்காதீங்க. நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் டீயோட ரொம்ப நல்ல அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.